நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி. வாங்க, சென்னையில் மழைன்னா மழை பாருங்கள். வில்லேஜ் வீட்டிலேருந்து வந்து உடனே ஒரு கோழி பிடிச்சி அறுத்து கிரேவி பண்ணி சாதம் சுட சுட வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஈஸி மெத்தேடில் இதுக்கு தேவையானதெல்லாம் கொத்தமல்லி ஒரு 100 கிராமு, 50 கிராம் கொத்தமல்லி, தனியா, சீரகம் ஒரு 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு எல்லாம் நல்லா வறுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமு, பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு 5 ரூபாய் இஞ்சி, 3 நைஸாக அரைச்சிக்கிட்டேன். தக்காளி ஒரு 2 நைஸாக அரைச்சி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நல்லா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து நல்லா ஒரு 10 விசில் விடுங்க. நாட்டுக்கோழி கொஞ்ச நாள் கோழி பெருசாகிடுச்சு, அதனால் 10 விசில் விட்டால் தான் வெந்தது. வாங்க, அவ்வளோதான். சூப்பராக சாப்பிட்லாம்.